சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் கல்லூரி மாணவர்களிடையே ஏற்பட்ட பிரச்சினையில் 15 பேரை ரயில்வே போலீசார் கைது செய்தனர். மின்சார ரயிலில் வேறு கல்லூரி மாணவியுடன் பேசிய மாநில கல்லூரி மாணவரை பச்சையப்பன் கல்லூரி மாணவர்கள் தாக்கியுள்ளனர். அந்த மாணவர் அளித்த தகவலின் பேரில் வந்த மாநில கல்லூரி மாணவர்கள் பச்சையப்பன் கல்லூரி மாணவர்கள் மீது கற்களை வீசி தாக்கியுள்ளனர். மாநில கல்லூரி மாணவரை தாக்கிய சம்பவத்தில் பச்சையப்பன் கல்லூரி மாணவர்கள் 2 பேரும், கல்வீச்சில் ஈடுபட்ட மாநில கல்லூரி மாணவர்கள் 13 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். தென்காசியில் திடீரென பெய்த மழை காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்தது. இந்நிலையில் தென்காசியில் காலை முதல் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டதைத் தொடர்ந்து குற்றாலம் உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்தது. அலாவுதீன் நாட்டை காப்பாற்ற போராடும் சாமானிய இளைஞனின் சுவாரஸ்ய கதை தினமும் இரவு 8 மணிக்கு.